அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சொன்னா சொல்ல மாட்டீங்களா? காது கேட்குதா? வணக்கம். குட். எல்லாருக்கும் கதை பிடிக்குமா? கதை பிடிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? அதை வச்சு தான் பல இண்டஸ்ட்ரியே ஓடுது இல்லையா? ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்ல போகிறேன். இது நிறைய பேருக்கு ஏற்கனவே ஸ்கூலில் படித்த போது இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஒரு விவசாயி ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு ஒரு மனைவி, குழந்தைகள். அவர் ஒரு முறை ஊருக்கு உள்ளே போயிட்டு வரும்போது ஒரு ஞானியை மீட் பண்ணுறார். அந்த ஞானி இவருக்கு ஒரு கோழி ஒன்று கொடுக்குறார். அந்த கோழியுடைய சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு அது ஒரு தங்க முட்டை இடும். நார்மலாக ஒரு முட்டையை நீங்கள் வெயிட் போட்டீங்கன்னா 25-30 கிராமாவது மினிமம் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 25-30 கிராம் இருக்கக்கூடிய ஒரு தங்க முட்டையை அந்த கோழி இடுது. அது வீட்டுக்கு கொண்டு வராது. கொஞ்ச நாள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. டெய்லி ஒரு முட்டை வருது, எடுத்துன்னு போகிறாங்க, விற்கிறாங்க, பணம் வருது. இதே மாதிரி போகுது. கொஞ்ச நாள் கழித்து மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அந்த வீட்டில் வருது. மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் முக்கியமான பிரச்சனை என்ன? பேராசை. கரெக்டாக சொல்கிறாங்க. ஏன்னா அந்த வீட்டுக்காரம்மா சொல்லுது, டெய்லி ஒரு முட்டையை எடுத்து எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம வாழுறது? முட்டையை மொத்தமாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கோழியை வெட்டி பார்க்குறாங்க. என்ன இருக்கும் கோழி வயிற்றில்? மேக்ஸிமம் ஒரு முட்டை. அன்னியோட கோழியும் செத்து போச்சு. அதோட இவங்களுடைய பண வரவு நின்று போச்சு. இந்த கதைக்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த விவசாயி யாரு? இந்த கோழி யாரு? அந்த கோழி போடுற முட்டை எது அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்வீங்க? அந்த விவசாயி யாரு? இந்த கோழி யாரு? அந்த கோழி போடுற முட்டை என்ன? உங்களுடைய வாழ்க்கையோட நீங்கள் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பதில் யோசிச்சு பாருங்க. யாருக்கா பதில் தோணுதா? கோழி யாரு? ஒவ்வொரு மனிதனும் ஆணோ பெண்ணோ அவங்க தான் கோழி. அந்த விவசாயி யாரு? அதுவும் நீங்கள் தான். போடுற முட்டை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உருவாக்கக்கூடிய ரிசல்ட்ஸ், வாழ்க்கையில் விளைவுகள் சொல்லுவாங்க. ஒரு ஸ்கூலில் படிக்கிற பையனாருன்னா நிறைய மார்க்ஸ் வாங்கினா அது ரிசல்ட், வாங்கலைனாலும் ரிசல்ட். அதனால தான் அதுக்கு பேர் ரிசல்ட் கார்டுன்னு பேர். இதே மாதிரி உங்கள் கம்பெனியில் நீங்கள் நல்லா வேலை செஞ்சு உங்களுடைய வேலை உங்கள் மேலே இருக்கக்கூடிய முதலாளிக்கோ, மேனேஜருக்கோ, சூப்பர்வைசருக்கோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன் கொடுப்பாங்க. ஸோ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு முக்கியமாக ரிசல்ட் ஓரியன்டாக மாற ஆரம்பிச்சிருச்சு. எதையாவது நீங்கள் உற்பத்தி செய்யணும். அந்த கோழி உற்பத்தி பண்ணது முட்டை, நீங்கள் உற்பத்தி பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட். ஆனால் இந்த ரிசல்ட் எங்கேருந்து வருது? அந்த கோழிட்டேருந்து வருது. அந்த கோழி யாரு? நீங்கள் தான். எதனால இந்த கோழி அறுக்கப்பட்டது? அந்த விவசாயி, அதுவும் நான் தான். நான் எதிர்பார்க்கிற அடிஷ்னல் ரிசல்ட்ஸ், அடிஷ்னல் முட்டைகள் இந்த கோழி கொடுக்கல. ஸோ என்ன பண்ணியிருக்கணும்? இந்த விவசாயி புத்திசாலியாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருக்கணும்? கொஞ்சம் சயின்டிஃபிக்காக யோசிச்சு பாருங்க. நல்ல உணவு கொடுத்துருக்கணும். நல்ல முக்கியமாக ஒரு நல்ல வெட்டினரி டாக்டரை கையில் வச்சுருக்கணும். உடம்பு வராமல் பார்த்து, முடிஞ்சதுன்னா கொஞ்சம் காசு செலவழித்து, இன்றைக்கி ஒரு 30 கிராம் தங்கம் என்னம்மா விலை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கிராம் எவ்வளோ போகுது? 10,000. 24 கேரட்னா ரேட்டு வேறு, 22 கேரட்னா வேறு, காயின்னா வேறு, கேடிஎம்னா வேறு. கரெக்டாக எல்லாருக்கும் தெரியும். ஸோ 30 கிராம் ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு கோழி. அந்த கோழியை அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும்? 4 ஏகப்பாடிசன் வச்சு 4 பேரை செக்யூரிட்டி போட்டிருக்கணும். விஞ்ஞானத்தில் கொஞ்சம் டீப்பாக போயிருந்தீங்கன்னா 1998 ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்க, குளோனிங் அப்படின்னு சொல்லி. முதல் குளோன் பண்ணப்பட்ட ஆட்டினுடைய பேர் யாருக்கா ஞாபகம் இருக்கா?
நெட்டில் போய் தேடி பாருங்கள். அது பேர் டாலின்னு சொல்லி முதலாக ஒரு ஆடை அதே மாதிரி இன்னொரு ஆடு மாதிரி உருவாக்குறாங்க. குளோனிங்கிறது இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாகிடுச்சு, ஹையர் லெவலில் போயிட்டு இருக்கு. அவங்க புத்திசாலியாக இருந்தாலும் இந்த கோழியை குளோன் பண்ணிடணும். உங்கள் பையன் நல்ல மார்க் வாங்குறவனா இருந்தால் உடனே என்ன பண்ணணும், ஜெராக்ஸ் காப்பி எடுத்து இன்னும் நிறைய பசங்க உருவாங்க. எதற்காக சொல்கிறேன்னு சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோழி, அதுதான் நீங்கள். அந்த ரிசல்ட் எக்ஸ்ட்ரா வரனா இந்த கோழி இன்னும் நிறைய முட்டைகளை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறமைகளை வளர்க்க வேண்டும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்றவரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்றவர் 20வது நூற்றாண்டின் சிறந்த விஞ்ஞானியாக கருதப்பட்டவர். அவரே தன்னுடைய வாழ்நாளில் மொத்தமாக 5% கூட அவர் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணலன்னு ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி சொல்லுது. அப்படி இருக்குன்னா நம்மலாம் எந்த மாத்துறது? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு தினசரி உதாரணத்தை ஒன்று கொடுத்தா அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். உங்களுக்கு தெரியாமையே உங்கள் பேரில் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு, உங்களுக்கு அது தெரியாது. ஆனால் அந்த 100 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னு தெரியாமல் தினசரி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்து அழறதா இல்லை சிரிக்கிறதா நீங்களே முடிவு பண்ணி, நான் அழுங்க, சிரிக்கனா சிரிங்க. அந்த அளவுக்கு திறமைகளை இயற்கையோ இறைவனோ கொடுத்த ஒரே ஒரு ஜீவராசி உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மனித பிரிவு மட்டும்தான். உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மற்ற ஜீவராசிகள் 2 கோடிக்கு மேலே இருக்குன்றாங்க. நிலத்தில் இருக்கிறது, தண்ணியில் கீழே இருக்கிறது, இது மாதிரி நிறைய ஜீவராசிகள், எதற்குமே இல்லாத ஒரு விஷயம் நம்மள்கிட்ட இருக்குது. இதை வச்சு நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும்? இந்த தங்க முட்டையை உங்கள் வாழ்க்கையோட கம்பேர் பண்ண என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, ஹார்ட்ஃபுல் லிவிங்கிற விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன்னு சொல்லி. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், ஒரு மனிதனுடைய வெற்றி தெரிஞ்சோ தெரியாமலேயோ இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி துரதிர்ஷ்டவசமாக பணம் சார்ந்த விஷயம் மட்டுமாக தான் இருக்கு. நிறைய பேருக்கு அது வாழ்நாளில் கடைசி காலத்தில் புரியாது. இதை தாண்டிய பல விஷயங்கள் இருக்கு. முக்கியமாக இன்னைக்கு உலகத்தில் பிராக்டிக்கலாக கண்டுபிடிச்ச பிஹேவியரல் சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 7 விஷயங்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 7 விஷயங்கள்லையும் உங்களுடைய வாழ்க்கை சரியான முறையில் அமையலைன்னா உங்களோட வாழ்க்கை ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை இல்லை. ராமானுஜர் மேத்தமேட்டிக்ஸ் ஜீனியஸ், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் 10ஆம் கிளாஸ்லேயே தன்னுடைய ப்ரொஃபஸருக்கு கிளாஸ் எடுத்தவர். அந்த அளவுக்கு அவருக்கு அறிவு இருக்குது. ஆனால் அவர் மற்ற சப்ஜெக்ட்லாம் கிட்டத்தட்ட ஜஸ்ட் பாஸ் இல்லைன்னா மார்க்கே வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டவர்னு படம்லாம் பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. இதே மாதிரி ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவனோ வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒரு மனிதனோ ஆணோ பெண்ணோ ஒரே ஒரு சப்ஜெக்டில் மட்டும் மார்க் வாங்கினா போருமா? அந்த ஒரு சப்ஜெக்ட்லையும் நல்ல மார்க் வாங்கணும். அப்படின்னா இந்த 7 சப்ஜெக்ட் என்ன, இந்த 7 சப்ஜெக்டும் சேர்ந்தது எப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஒரே ஒரு சப்ஜெக்டில் மார்க் போகாதோ, எப்படி பணம் மட்டும் போகாதோ, இது மாதிரி 7 விஷயங்கள். அது என்னென்னதை பார்க்க போகிறோம். இதன் மூலமாக நாங்கள் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு, இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இனிலேருந்து என்னத்தை மாற்றி அமைக்க போறீங்க, இந்த விஷயத்தை நீங்கள் யோசித்து நீங்கள் முடிவு பண்ணணும். முதல் விஷயம் நோட் பண்ணிக்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப முக்கியமான விஷயம், ஆனால் நம்ம பல வருடங்கள் கவனிக்காமல் விடக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் உங்களுடைய உடல். நார்மலாக ஜோக்கா சொல்லுவாங்க, பல பேர் வாழ்க்கையில் 40, 50, 60 வருஷம் தங்களுடைய உடல் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் தொலைச்சிட்டு பணத்தை தேடுறாங்க, கோடீஸ்வரன் ஆயிடுறாங்க, பெரிய பணக்காரன் ஆயிடுறாங்க, அவங்க வாழ்க்கையில் இல்லாத வெல்த்தே இல்லைன்ற அளவுக்கு வராங்க. அப்புறம் 50, 60 வயசுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் சம்பாதிச்ச அனைத்து பணத்தையும் விட்டுட்டு அந்த உடல் நலத்தை திரும்பி தேடுறாங்க. நீங்கள் பெரிய பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டலாம் போய் பாருங்கள். இது மாதிரி லைனில் நான் மேனேஜ்மெண்ட் கன்சல்டண்ட்டாக இருக்கேன் என்னுடைய ப்ரொஃபஷனில். பல இடங்களில் போனீங்கன்னா இன்னைக்கு லட்சக்கணக்கில் சர்வ சாதாரணமாக செலவழித்து எதை ரொம்ப சுலபமாக சிறு வயதில் காத்திருக்க முடியுமோ, ஒரு நல்ல விஷயம். நீங்கள் நிறைய குழந்தைகள் இங்கே இருக்கீங்க, கொஞ்சம் இளைய தாய்மார்கள் பார்க்குறேன், கொஞ்சம் 40, 50 வயசு ரேஞ்சிலையும் பார்க்குறேன். இட்ஸ் நெவர் டூ லேட் டு மேக் அ பிகினிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஒரு நல்ல விஷயத்தை செய்வதற்கு நல்ல நேரம், நல்ல நாள், இது மாதிரிலாம் எதுவும் இன்னிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு ரோட்டில் நீங்கள் தவறான திசையில் போயிட்டீங்கன்னா 1/2 மணி நேரம் போனதுக்கப்புறம் யூ டர்ன் அடிச்சிங்கனால வாழ்க்கையில் கரெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம்.
இன்றைக்கு நம்மளுடைய உடல் நலத்தை நம்ம பார்த்துக்கிறோமா? உடலை வச்சு தான், சோரை வச்சு தான் சித்திரன்னு சொல்கிற மாதிரி இந்த உடலை வச்சு தான் வாழ்க்கை. கடைசி காலம் வரைக்கும் அது உங்களோட நடந்து வரணும், படுத்துன்னு வரக்கூடாது. உடலில் உபாதைகள் கம்மியாக இருக்கணும். இதெல்லாம் எந்த அளவுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக செய்ய முடியும். இதற்கு ஹார்ட்ஃபுல் லிவிங் அது எங்கே வருதுன்னு சொல்ல, நான் முதல்ல சொன்ன விஷயத்தை முடிஞ்சதுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க. எல்லார் கையிலையும் மொபைல் இருந்ததுன்னா அதில் ஒரு நோட்ஸ்னு ஒரு நோட் ஓப்பன் பண்ணி முதல் பாயிண்ட் போட்டுங்க. உடல் சார்ந்த ஃபிசிக்கல் செல்ஃப்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதனால தான் தமிழில் சொல்லுவாங்க உடல் என்பது ஒரு கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு உண்மையான காரணம் இருக்கு, அப்புறம் பார்ப்போம். இரண்டாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மென்டல் வெல்னஸ்ன்னு சொல்லுவாங்க. மென்டல் வெல்னஸ் மட்டும் இல்லை, மனம் சார்ந்த விஷயங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் நல்ல ஸ்டூடெண்ட், சுமாரான ஸ்டூடெண்ட், நல்லா சிந்திக்கக்கூடியவர், சுமாராக சிந்திக்கக்கூடியவர்னா அது அனைத்துமே உங்களுடைய எண்ண சக்தி, மனதை சார்ந்தது. இன்னைக்கு நம்ம எவ்வளோ பேர் பிசிக்கல் ஜிம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு உடற்பயிற்சிக்காக ஜிம்முக்கு போறீங்கன்னா பிசிக்கல் ஜிம் எல்லாருக்குமே தெரியும். மென்டல் ஜிம் எவ்வளோ பேர் வச்சிருக்கீங்க? அது எங்க சார் இருக்கு? வாடகை கிடைக்குமா? இங்கே தான் இருக்கு. 2 காதுக்கு நடுவில் 6 இன்ச்சு மொத்த டிஸ்டன்ஸ். இதுக்குள்ளதான் உங்களுடைய மென்டல் ஜிம் இருக்கு. இந்த மென்டல் ஜிம்மை நம்ம தினசரி ஒரு நேரம் ஒதுக்கி அதை இன்னும் பெட்டர் பண்றோமா? வெறும் சப்ஜெக்ட் நாலேஜ் பற்றி மட்டும் நான் பேசல. அது எப்படியோ ஃபோர்ஸ் பண்ணி உங்கள் டீச்சர்ஸோ காலேஜில் இருக்கிறவங்களோ இல்லை நீங்கள் கம்பெனியில் வேலை செஞ்சீங்கன்னு டெக்னிக்கல் நாலேஜோ ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வச்சுருவாங்க. ஆனால் வாழ்க்கை எனும் பாடம், லைஃப் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சியாக நான் இப்பொழுது இருப்பதை விட இன்னும் பெட்டராக மாறுவதற்கு என்னுடைய மனதை, என்னுடைய புத்திசாலித்தனத்தை இன்னும் ஷார்பன் பண்ண முடியுமா? ஸோ இரண்டாவது டைமென்ஷன், முதல்ல நான் சொன்ன டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்தது. இரண்டாவது டைமென்ஷன் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனம், இதில் சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கு, வாழ்க்கையில் நீ வாழக்கூடிய வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. மூன்றாவது ரொம்ப முக்கியம், எல்லாமே முக்கியம், ஒன்னொன்னும் முக்கியம், இருந்தாலும் நம்ம பார்ப்போம். பெஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஈக்குவலாக இருந்தாலும் அதில் ஒன்று பெஸ்ட்டு. முக்கியமாக இப்போ சிபிஎஸ்சி சிலபஸில் கிரேடிங் சிஸ்டம் வந்துச்சு, இருந்தாலும் ரேங்க் போடுவாங்க. இந்த மூன்றாவது விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா உறவு முறை சார்ந்த விஷயங்கள், ரிலேஷன்ஷிப் கோஷன்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னதான் நீங்கள் பணம் சம்பாதிச்சாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றப்போ உங்களோட மனசு விட்டு பேசுவதற்கு உறவு முறைகளோ நண்பர்களோ இல்லை. நான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை பாருங்கள், ஒரு 4-5 பேர் யாராவது இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் பேசுவீங்க. அவங்க உங்களுக்கு எந்த விதமான சொல்யூஷனும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் பேசினா கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கார். இதே மாதிரி கம்பெனியில் நம்ம நிறைய பேர் வேலையில் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு முக்கியமாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 8லேருந்து 10 மணி நேரம் நீங்கள் பணியில் இருக்கீங்க. அங்கே இருக்கிறவங்களோட உங்களுடைய உறவு முறை, உங்களை பார்த்தா அவங்க சந்தோஷப்படுறாங்களோ, ஐயோ தலையிட்டு ஆள் வந்துட்டான்னு நினைக்கிறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. கடைசி காலத்தில் போகிற வரைக்கும் 4 பேராவது ஓணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த காலம். இனி 40 பேர் ஓணும். இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்கு, டு பிரிங் அப் அ சைல்டு யூ நீட் அ வில்லேஜ் அப்படின்னாங்க. ஒரு கிராமமே ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு தேவைப்படுதான். அதனால நம்மளுக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி திருவாரூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே என்ன ஒரு பிரசித்தியான வாக்கியம் பார்த்தீங்கன்னா, ஊர்கோடி இழுத்தால் தேர் நகரும். அப்படின்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாழ்க்கையில் எனக்கு ஒரு 50, 100, 200 பேர் எந்த விதமான பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காமல் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண, அப்படின்னா நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்கேன். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உறவு முறைகள் வளர்த்துக்கிறீங்களா? வீட்டில் இருக்கிறவங்களோட எப்பவும் சண்டையா, சந்தோஷமா இருக்கீங்களா? சாயங்காலம் நீங்கள் வீட்டுக்கு போனால் ஐயோ இந்த நாள் வந்துட்டாருன்னு நினைக்கிறாங்களா? எப்படா ஒரு வாரம் சந்தோஷமா இருப்பாங்களா? நீங்களே கேட்டுக்கோங்க. இது வெளியில கேட்டு நான் யாரையும் மனசு சங்கடப்படுத்த விரும்பல. மூணாவது விஷயம் ஆச்சு. முதல்ல நான் திரும்பி சொல்றது, முதல்ல உடல் சார்ந்தது, 2 மனம் சார்ந்தது, 3வது உறவு முறை சார்ந்தது, 4வது இதுவும் ரொம்ப முக்கியம், இதுவும் ரொம்ப முக்கியம், பணம் சார்ந்தது. பணம்ன்றது வெறும் பணம் மட்டும் இல்லை, வெல்த்ன்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் இஷ்யூஸ். வெறும் பணம் மட்டும் சம்பாதிக்காம அந்த பணத்தை பெருக்கக்கூடிய புத்திசாலித்தனத்தை வளர்ப்பது. பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான சுலபமான விஷயம் பணக்காரர்கள் சொல்லுவாங்க. அதனால தான் ஆங்கிலத்தில் ரிச் வெல்த்தி 2 வித்தியாசம் இருக்கு. ரிச்ன்றவருக்கு பேங்க் டெபாசிட் இருக்கும், வெல்த்தின்றவர் அந்த பேங்க் டெபாசிட்டை அவர் கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கும்போது கூட அது எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சவர்.
இது அனைவருக்குமே தெரியும். நான் இங்கே ஒன்றும் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கோ ஸ்டாக் மார்க்கெட்டோ அதை பற்றி பேச விரும்பல, அதை பற்றி பேசுறதுக்காக வரல. ஆனால் உங்களுடைய பணம் எப்படி இந்த முட்டை இந்த கோழி போட்டுதோ அதே மாதிரி அது லெஜிட்டிமேட்டா லீகலா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து அது பெருகணும். அது நீங்கள் உழைக்காமல் வரணும். பணம் சம்பாதிக்கிறத பற்றி நான் பேசல. ஆனால் உங்களுடைய செல்வந்தம், அந்த உண்மையான பணம் செல்வத்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த செல்வத்தை வளர்ப்பதற்கான புத்திசாலித்தனத்தை நான் வளர்த்துக்கிறேன். நான் இது வரைக்கும் நான் சொன்னது திரும்பி உங்களுக்கு சொல்லணும்னா, உடல், ரெண்டாவது என்ன மனம், மூன்றாவது உறவு முறை, நாலாவது பணம், அஞ்சாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழக்கூடிய இடத்திலோ நீங்கள் ஆஃபீஸில் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு சொசைட்டின்னு ஒன்று இருக்கும். ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கீங்கன்னா ஒரு 30-40 வீடு இருக்கும். ஒரு ஆஃபீஸில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கும், ஃபேக்ட்ரி இருக்கும். ஒரு ஸ்கூல் காலேஜில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்த சார்ந்தது சமுதாயம். இந்த சமுதாயத்தில் உங்களுடைய கான்ட்ரிபியூஷனோ இல்லை உங்களை பற்றி அவங்க பேசுவதற்காகவோ உங்களை பற்றி நல்ல விஷயமாக யோசிப்பதற்காகவோ நம்ம ஏதாவது செய்கிறோமா? ஸோ இது அஞ்சாவது உண்மையான. இந்த 7மே சேர்ந்தது ஒரு வெல்த்ன்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து கதிரவனுக்கு 7 குதிரைன்னு சொல்கிறாங்களோ, எப்படி அது பிரகாசமாக இருக்கிறதோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும்னா, என்னோட பேர் பிரகாஷன்றதுனால பிரகாசம் சொல்லிக்கல, இந்த 5வது விஷயம் நான் சொன்னது என்ன விஷயம்? நான் உங்களுக்கு சொன்ன 5வது சமுதாயம் சேர்ந்த சமுதாயத்தில் நீங்கள் ஏதாவது செஞ்சுருக்கணும். ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் இது செய்வதற்கு ஆக்சுவலாக பணம் தேவையில்லை. ஒரு டீச்சர்னா ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 50-60 ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பை மாற்றி அமைக்கிறாங்க. ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர்னா அது மாதிரி, ஒரு டாக்டர்னா அவங்க சமுதாயத்தில் ஏதோ ஒரு பணி செய்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் சமுதாயத்தில் ஏதோ ஒரு பணி செய்கிறாங்க. இதை கான்ஷியஸாக இது ஒரு வேலையாக மாற்றி இதை செய்யும் பொழுது, 6வது இது நான் சொன்ன 5 ஞாபகம் இருக்கா? முதல் என்ன? உடல், 2வது மனது, 3வது உறவு, 4வது பணம் இல்லை செல்வம், 5வது சமுதாயம், 6வது எடுத்தீங்கன்னா உங்களுடைய வேலையோ இல்லை பிஸ்னஸ் சார்ந்த விஷயமோ இல்லை நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ஹோம் மேக்கராக இருக்கீங்களோ அதில் உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ளுதல். போன வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னா இன்னைக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வெறும் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் காரணம் அல்ல. என்னுடைய திறமைகளைனா தொழில் சார்ந்த திறமைகளை, பணி சார்ந்த திறமைகளை, என்னுடைய மனித வள பண்புகளை நான் வளர்த்துக்கணும். கான்ஷியஸாக நான் வளர்த்துக்கணும். வொகேஷ்னல் ஸ்கில்ஸ், ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இதற்கு நான் நேரம் ஒதுக்கணும். இந்த 7 யார் நேரம் ஒதுக்கி அதை சீராக எழுத்தி வளர்க்குறாங்களோ, இப்போ 2வது மட்டும் வளர்த்தீங்கன்னா மனது, மனம்ன்றது படிப்பு சார்ந்தது, அது மட்டும் போராது. பையன் நல்லா படிச்சுட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முக்கியமாக டயபெட்டிஸ்க்கு அடுத்தது ஒரு பெரிய பிரச்சனையாக வருது பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட் ஒபிசிட்டி பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. வயசான ஒபிசிட்டி விடுங்க, ஒரு லெவலுக்கு மேலே நம்ம கையில் கண்ட்ரோலில் இல்லை. சைல்டுஹுட் ஒபிசிட்டின்றது இந்தியாவில் ஒரு அடுத்த பெரிய பேண்டமிக்காக ஆகிட்டு இருக்குன்னு டாக்டர்ஸ் தான் சொல்கிறாங்க. எனக்கு ஆயிரக்கணக்கான டாக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, கிளைண்ட்ஸாக இருக்காங்க. அவங்க எல்லாருமே சொல்கிறது இப்போ டயபெட்டிஸ்லாம் முடிஞ்சு போச்சு பிரகாஷ், அடுத்தது வரக்கூடியது அவங்களுடைய ஒபிசிட்டி. ஒபிசிட்டிக்கு பேசிக் உங்களுக்கு மார்க் தெரியும், பிஎம்ஐ. நான் வந்து திரும்பி உங்களுக்கு டாக்டராகவோ நாளைக்கு வேறு எந்த விஷயம் சொல்கிற அளவுக்கு எனக்கு டாக்டர்ன்ற குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஆனால் பிஎம்ஐனா எல்லாரும் தெரியும் இல்லையா? ரொம்ப சிம்பிளாக உங்களுடைய ஹைட்டு வெயிட் ரிலேட்டட் வந்து உங்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். 25 கம்மியாக இருக்கும், சிம்பிளான ஒரு விஷயம். 25 கம்மியாக இருந்தால் ஓகே, 23, 21 ஹெல்த்தி, அதுக்கு மேலே போனால் பியூனி, 25லேருந்து 28 ஓவர் வெயிட்டு, 28, 30 தானே ஒபிஸ். இவ்வளோதான் கேட்டகரி. இதுக்கு மேலே நிறையா பிஎம்ஆர் இது மாதிரி விஷயங்கள் இருக்குது, அதுக்குள்ளே நான் போகல. இதெல்லாம் நீங்கள் யூடியூப்லேயே தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இல்லைன்னா இன்னைக்கு பல இடங்களில் நான் போகும்போது பல இடங்களில் நான் ஓப்பனாகவே ஒரு சாதாரணமாக கேட்கக்கூடிய கேள்வி, இன்னைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இப்போ இருக்கிறத விட 2 மடங்கு உங்களுக்கு செல்வம் வரும் இன்னும் 5 வருஷத்தில். ஆனால் உங்களுடைய உடல்நிலை இப்போ இருக்கிறத விட இன்னும் பாதி அளவு மோசமாயிடும். ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2, உங்களுடைய செல்வம் பெருசாக வளராது, ஆனால் உடல்நிலை இப்போ இருக்கிற மாதிரியே இருக்கும். 2த்துல எதை சூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்பேன். நீங்களா தான் எதை சூஸ் பண்ணுவீங்க? 2வது. புத்திசாலியாக இருந்தால் 3வது ஒன்று சூஸ் பண்ணுவீங்க. உடல்நிலையும் நல்லா இருக்கணும், செல்வமும் நல்லா இருக்கும். அப்படின்னா உடலை பார்த்துக்கணும், இதுக்கு நேரம் ஒதுக்கணும். நிறைய பேர் செய்யறதில்லை.
நிறைய பேர் கீபோர்டில் டைப் பண்ணுறதையும் மவுஸ் நகர்த்துறது எக்ஸசைஸ் நினச்சிட்டு இருக்காங்க. கரெக்டாக நிறைய பேர் அதெல்லாம் பார்க்கறது. அதுக்கு நம்ம தனியாக வருவோம். ஸோ 6வது விஷயம் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இது அனைத்தையும் சேர்ந்தது. நம்ம அனைவருக்கும் எந்த மதம் எந்த ஜாதி இதெல்லாம் தாண்டி இயற்கை கடவுள்ன்ற ஒரு சக்தி இருக்குன்ற நம்ம எல்லாருமே ஒத்துக்கிறோம். அதில் பெரிய மாற்று கருத்து அங்கே 1-2 இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எத்தீஸ்ட், ஆன்டகனிஸ்ட், இல்லைன்னா அந்த மதில் மேல் பூனைன்னு ஒன்று சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அக்னாஸ்டிக்னு சொல்லுவாங்க. எனக்கு கமலஹாசன் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி இல்லை என்று சொல்லவில்லை, இருந்தால் நல்லாயிருக்கும். அக்னாஸ்டிக்னு வாங்க, ப்ரூவ் பண்ணால் ஒத்துக்கிறேன். சில பேர் இல்லவே இல்லை, சில பேர் இருக்குது. நீங்கள் இருக்குன்ற கூடிய பட்சத்தில் நமக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு லெவலுக்கு மேலே நம்ம எங்கே போகிறோம், வெளியில் தேடுறோம் இல்லை உள்ளே தேடுறோம். இப்போ இஸ்லாம் எடுத்தீங்கன்னா சூஃபிசம்னு இருக்குது, கிறிஸ்டியானிட்டி எடுத்தீங்கன்னா மிஸ்டிசிசம்னு இருக்குது. நான் பல மதங்களை பற்றி நிறைய டீப்பாக படிச்சிருக்கு. எல்லாத்தையும் மீறி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தியானம். அனைவருமே எல்லாம் சொல்கிறதுனா பரம்பொருள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அதை உணர்வதற்கு சரியான வழி தியானம். எதற்காக இது? இந்த 6 விஷயங்களும் பேலன்ஸாக கொண்டு வரணும்னா இந்த 7வது விஷயம் கரெக்டாக இருக்கும். இது 2ஐயும், இந்த 7 குதிரைகளையும் உங்களுக்கு கையில் கடிவாளமாக அமையக்கூடிய விஷயம்தான் இந்த ஹார்ட்ஃபுல் லிவிங்ன்ற ஒரு சிம்பிளான கான்செப்ட். இந்த 7 குதிரையும் கரெக்டாக உங்களுடைய தேரை இழுத்துட்டு போனோம்னா அதுக்கு என்னுடைய கடிவாளம் நான் கரெக்டாக திருப்பணும். இதை திருப்பதற்கு கடவுள் உங்களுக்கு, இயற்கை உங்களுக்கு கொடுத்த 2 பெரிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிந்திக்கும் சக்தி, உங்களுடைய உணர்வு சக்தி. இந்த உண்மையான பகுத்தறிவு, உண்மையான ஃபீலிங்கிறது மனுஷனுக்கு மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. வெவ்வேறு அனிமல்ஸுக்கு வெவ்வேறு லெவலில் இருந்தாலும் பூரணமாக அமைஞ்சிருக்குது, பரிபூர்ணமாக அமைஞ்சிருக்குது பார்த்தீங்கன்னா மனுஷன் மட்டும்தான். உங்களுக்கு இது ஃப்ரீயாக கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி காற்று ஃப்ரீயோ, எப்படி தண்ணி இயற்கையிலேருந்து வருது ஃப்ரீயோ, எப்படி சூரிய ஒளி ஃப்ரீயோ, எப்படி இந்த ஆகாயம்ன்றது ஃப்ரீயோ, இதே மாதிரி உங்களுக்கு 2 சக்திகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 2 சக்திகள் உங்களுக்கு சரியாக புரியும் போது அதுதான் அந்த 2 குதிரையினோட கடிவாளம். இது 2ம் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா தான் இந்த ஹார்ட்ஃபுல் லிவிங்ன்ற விஷயம். சமரியில் உங்களுக்கு சொல்லணும்னா, நான் முதல்ல சொன்ன விஷயம் உடல், 2வது மனது, 3வது உறவு முறை, 4வது செல்வம், 5வது சமூகம், 6வது தொழில் சார்ந்த வொகேஷன், 7வது ஆன்மீக செல்வம். இந்த 7 செல்வங்களும் சரியாக கொண்டு வரணும்னா உங்களுடைய மனதையும் உங்களுடைய உணர்வுகளையும் உங்களுடைய ரெகுலேஷனில் வச்சுக்கணும். ஒரு குதிரையில் போகும்போது இந்த கடிவாளம் கைவிட்டு போச்சுன்னா குதிரை இஷ்டத்துக்கு ஓடும். இந்த 7ல் 1 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், மற்ற 6 குதிரையும் சண்டை பிடிக்கும், லைனில் வராது. ஒரு ரயில்வே ட்ராக்ல வண்டி போகுதுன்னா ரைட் சைடில் இருக்கிற சக்கரம் மட்டும் போயிட்டு லெஃப்ட் சைடு சக்கரம் அங்கேயே நிறுதுன்னா இன்ஜின் எங்கே போகும், அங்கே இருக்கிற கோச் எங்கே போகும். இதே மாதிரி நமக்கு தெரியாமல் நம்ம பல நேரங்களில் இந்த 7ல் 1 இல்லை 2 மிஞ்சி போனால் 3 இவ்வளோதான் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்குது. இந்த 7த்துலேயும் ஃபோக்கஸ் வரணும்னா 7 ஃபோக்கஸ் இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ண சக்தி, உங்களுடைய உணர்வு முறை சக்தி. இது 2ஐயும் ரொம்ப சிம்பிளான பயிற்சியின் மூலமாக உங்களுடைய கையில் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். முதல்ல நான் சொன்னது எண்ண சக்தி அப்படின்னு சொன்னது. எண்ண சக்தின்றது என்ன? உங்களுக்கு உங்களுடைய கடந்த காலத்தில் என்ன நடந்தது, அது என்னை இங்கு எங்கே கொண்டு வந்திருக்கிறது, அது நிகழ்காலம். எனக்கு 10 வயசோ 20 வயசோ 30 வயசோ எந்த ஏஜோ, இவ்வளோ நாளாக நான் செஞ்சதனுடைய சம்மேஷன் சொல்லுவாங்க. அதுதான் இன்னைக்கு என்ன இருக்கக்கூடிய நிகழ்காலம். இந்த அறையில் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்த அனைத்து விஷயங்களும் உங்களை இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சு, இன்னிலேருந்து நீங்கள் எங்கே போறீங்க அப்படின்றது உங்களுடைய எதிர்காலம் உங்கள் கையில் இருக்குன்ற நம்பிக்கை. ஆன்மீகம் நான் பல முறை மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம். இந்த ஹார்ட்ஃபுல் லிவிங்கிறதே உங்களை உங்களுக்கு புரிய வைத்து உங்களிடமே திருப்பி கொடுப்பது, அவ்வளோதான். இவ்வளோ நாளாக எனக்கு இந்த 2 சக்திகளும் இருக்கு, இது என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குன்றது எனக்கு புரியாமல் போனதுனால உலகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் என்ன கடிவாளம் முடிச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. என்னுடைய எண்ண சக்தி நான் மாற்றினேன்னா ஒரு நாளைக்கு சயின்ஸ் சொல்லுது காத்தால் எழுந்ததுலேருந்து ராத்திரி வரைக்கும் 60,000 எண்ணங்கள். இந்த ஒவ்வொரு எண்ணமும் உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இருக்குது. இப்போ வெளியில் 1000 ட்ரீ பார்க்குறீங்கன்னா 1000 ட்ரீக்கு கீழேயும் ஒரு விதை போடப்பட்டு இருக்குது. சிலது ஆலமரமாக மாறும், சிலது அரச மரமாக மாறும், சிலது புளிய மரமாக மாறும். அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள்
நேர்மறை எண்ணங்களாக பாசிட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நல்லதாக மாறி அமையும். எதிர்மறை எண்ணங்களாக இருந்தன. எதிர்மறை எண்ணங்கள்னா என்ன? ஐயோ நான் ஃபெயில் ஆகிடுவோம். முக்கியமாக எதிர்மறை எண்ணங்கள்ன்றது நம்பிக்கையின்மை, பயம். இந்த ரெண்டு தான். எந்த விஷயத்தை நீங்கள் எப்படி சொன்னாலும் இந்த ரெண்டில் வந்து முடியும். நேர்மறை எண்ணங்கள்ன்றது என்ன? பாசிட்டிவ் திங்கிங். என்னால் வாழ்க்கையில் சாதிக்க முடியும். எதிர்காலத்தின் மேல் நம்பிக்கை, என் மேல் நம்பிக்கை, எதிர்காலத்தின் மேல் ஒரு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற செயல்பாட்டின் மேல் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பிடிப்பு. இது இரண்டத்தையும் உங்களால் மாற்ற முடியும்னா, நான் சொன்ன மாதிரி எண்ணம், இந்த 60,000 எண்ணங்கள்ன்றது உங்களுடைய கையில் இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுடைய எண்ண சக்தியை இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி மூலமாக நான் நினைப்பதை தொடர்ச்சியாக ஒரே சிந்தனையாக மாற்ற முடியும். நிறைய பேர் ஸ்கூல் போயிருப்பீங்க. ஸ்கூலில் அந்த காலத்தில் ஏன் நிறைய பேர் எல்லாருமே போயிருப்பீங்க. சின்ன வயசில் உங்களுக்கு ஃபிசிக்ஸில் ஒரு பௌதிகத்தில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் உங்கள் டீச்சர் பண்ணுவாங்க. ஒரு பஞ்சை கொடுத்து மத்தியானம் 12 மணிக்கு வெயிலில் காட்ட சொல்லுவாங்க. அரை மணி நேரம் காமிச்சாலும் ஒன்றாகும், மிஞ்சி போனால் கொஞ்சம் சூடாகும். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, கையில் ஒரு பூத கண்ணாடியை கொடுப்பாங்க. இந்த பூத கண்ணாடியை ஒரு ஆங்கிளில் சூரியனுக்கும் அந்த பஞ்சுக்கு நடுவில் மெயின்டைன் பண்ண ஒரு ஸ்பிளிட் செகண்டில் பார்த்தீங்க. இதுதான் உங்களுடைய ஃபோக்கஸினுடைய சக்தி. அதுதான் உங்கள் எண்ணத்துக்கு இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியின் மூலமாக நிகழ்கிறது. என்னுடைய எண்ணத்தை என்னால் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்குது. அப்புறமா நான் சொல்கிறத என்னுடைய எண்ணம் கேட்க ஆரம்பிக்கும். இதை பற்றி யோசினா அதை பற்றி யோசிக்கும். தியானம் என்பது வெறும் கடவுளை நோக்கி செல்லும் பாதை மட்டும் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய எண்ணத்தை உங்களோட ஃப்ரெண்டாக மாற்றக்கூடிய ஒரு டூல். ஒரு தச்சனுக்கு மரம் வெட்டினா தச்சனுக்கு அந்த தேவையான கரெக்டான டூல்ஸ் ஒரு கையால் உடனே என்ன பண்ண முடியும்? அவனால் ஒன்றும் முடியாது. அதே மாதிரி உங்களுடைய எண்ணத்தை உங்களுடைய இஷ்டத்து படி உங்களால் எண்ணம் செலுத்த முடியுன்றதை உங்களுக்கு புரிய வைக்கிறது இந்த பயிற்சியினுடைய முதல் ஒரு விதைன்னு சொல்லலாம். இரண்டாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் நடக்கூடிய பல விஷயங்கள் நம்மளுடைய மனதில் பல சலனங்களை உருவாக்கும். யார் எப்படி என்னை கழுவி ஊற்றினாலும் எனக்கு கவலை எல்லாம் போகிறேன் நீ உலகத்தை சொல்ல முடியாது. என்னோட பல வீடியோஸ் யூடியூப்பில் வருது. போனீங்கன்னா 10 பேர் நல்லா போடுவோம், 2 பேர் ஏதாவது ஆப்போசிட்டாக போடுவாங்க. அது என்ன சொல்கிறாங்கிறதுக்காக நான் படித்து அடுத்த முறை திருத்திக்க முடியுமான்னு பார்ப்பேன். பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், லீடர்ஷிப்பாக இருக்கட்டும், சுய முன்னேற்றம், ஆன்மீகம், இந்த மாதிரி பல விஷயங்கள் என்னோடது யூடியூப்பில் வருது, நிறைய சேனல்ஸ்லையும் வருது. எதற்காக சொல்கிறேன்னா, மற்றவர்கள் என்னுடைய உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சாவி அவங்கள்ட்ட கொடுத்துட்டா, இப்போ என்னுடைய பையன் என்னை திட்டுறான், இல்லை என் அம்மா என்னை திட்டுறாங்க, என் சகோதரி திட்டுறாங்க, எனக்கு கோவம் வருதுன்னா பிரச்சனை அவங்கள்ட்ட இல்லை, என்கிட்ட இருக்கு. இதே நீங்கள் அவரை திட்டும்போது எனக்கு ஏன் கோவம் வரல, அதே திட்டுதல் அதே வார்த்தையை ஆனால் இன்னொருத்தரை திட்டுறாங்க. அப்படின்னா என்னுடைய உணர்வுகளை நான் இன்னொருத்தன் மாதிரி என்னால் பார்க்க முடியுமானா முடியும். அதையும் மீறி சில பதிவுகள் உங்களுடைய உணர்வுகளை உருவாகுதுன்னா இதற்காக நாங்கள் சிம்பிளாக ஒரு சுத்திகரிப்புன்ற விஷயம் சொல்லித்தரோம். அன்றாடம் எப்படி உங்களுடைய சட்டையில் அழுக்கப்படுது, மறுநாளைக்கு துவச்சி ஒரு ஃப்ரெஷ்ஷாக அதே சட்டையை அயன் பண்ணி போட்டுட்டு வரீங்களோ, அதே மாதிரி இந்த உணர்வுகளில் படியக்கூடிய அந்த ஒரு கரின்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு நடக்கக்கூடிய எனக்கு மனதில் ஏற்படக்கூடிய சலனங்கள் அன்னைக்கு சாயங்காலம் க்ளீன் பண்ணி அந்த ஹார்ட்டை உங்களுக்கு ஃப்ரீயாக அன்னைக்கு கொடுக்குறோம். இது இரண்டும் நடக்கும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்? நார்மலாக நாங்கள் எல்லாத்தையும் கேட்குறது, அட்லீஸ்ட் ஒரு 90 நாட்களுக்கு இந்த பயிற்சி நீங்கள் வீட்டிலே கூட பண்ணலாம். எங்களுடைய ட்ரெயினர்ஸ் பயிற்சியாளர்கள் இருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் போனீங்கன்னா ஹார்ட்ஃபுல்னஸ்னு ஒரு ஆப்பு ஃப்ரீயாகவே இருக்குது, டவுன்லோட் பண்ணி நீங்கள் வீட்டிலே ப்ராக்டிஸ் பண்ணலாம். 190 நாடுகளில் உலகத்தில் நீங்கள் எந்தெந்த மதங்கள்லாம் யோசிக்கணும், எல்லா மதங்களும் எல்லா ப்ராக்டிஸ். இது மதத்தை தாண்டிய விஷயம். எதை நாங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? உங்களுடைய எண்ணங்களையும் உங்கள் உணர்வுகளையும் ஹேண்டில் பண்ணுறது சொல்லித்தரோம். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான பயிற்சி. இதை செய்வதற்கு எனக்கு எண்ணத்துக்கு ஒரு ப்ராக்டிஸ் டெய்லி காப்பால் ஒரு 20 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம் என்னுடைய உணர்வுகளை சுத்தம் செய்வதற்கு. மொத்த ப்ராக்டிஸ் எது பார்த்தீங்கன்னா 30-40 நிமிஷம் ஒரு நாளைக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் 24 மணி நேரத்தில் ஒரு 30-40 நிமிஷத்தை ஒதுக்கி வைப்பதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய எண்ணப்படி ஹார்ட்ஃபுல் லிவிங் நான் சொல்கிற மாதிரி அமைய ஆரம்பிக்கும். இதை செய்யறதுக்கு உங்களுக்கு காசு கிடையாதுன்னா, எங்களுடைய சிஸ்டமானது 100 வருஷத்துக்கு மேலே இருக்குது. எங்களுடைய ஒரு ரொம்ப தெளிவான கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி இயற்கை சார்ந்த சர்வீஸ்லாம் உங்களுக்கு இயற்கையானது கடவுளானது ஃப்ரீயாக கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்த பயிற்சியும் ஃப்ரீ. இன்னைக்கு கிட்டத்தட்ட சொன்னால் நம்ம மழை 35 இஸ்லாமிய நாடுகளில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. நிறைய பேர் எனக்கு பர்சனலாக வருவாங்க, நான் போயிருக்கேன். இந்த மாதிரி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி எந்தெந்த கண்ட்ரி. ஏன்னா
இது மதத்தை தாண்டிய உங்கள் எண்ணம் உணர்வு சார்ந்த விஷயம். எதுக்காக நான் சொல்றேன்னா, பல இடங்களில் என்ன நினைச்சுப்பாங்க, இது என்ன மாதிரி, இது அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா, முதல்ல ஸ்டாண்டர்ட் டிஸ்க்ளைமர் இப்போயே கொடுத்துரும். எதனாலன்னா, இது உங்களுடைய 7 செல்வங்களை மீண்டும் உங்கள் கையில் கொடுத்து அந்த 2 கடிவாங்களை உங்கள் கையில் கொடுக்கக்கூடிய விஷயம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ கேள்வி இருந்தால் நான் எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு 20-25 நிமிஷம் நம்ம ஒரு சின்ன பயிற்சி பண்ணுவோம். முதல்ல உங்களுடைய மனசை லகுவாக்குவதற்காக, ஒரு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக ஒரு 3-4 நிமிஷம் ஒரு சிம்பிளான சில கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரிஃபரபிளி செருப்பை கட்டிட்டு உட்காந்து நீங்கள் செருப்பு 15 வயசுக்கு கம்மியாக இருக்கிற பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் கொஞ்சம் இது நடக்கிற வரைக்கும் வெளியில் வெயிட் பண்ணுங்கள். பேபி சிட்டிங் பண்ணால் ஒருத்தர் 2 பேர் பார்த்துக்கங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்குன்னா, உங்களுடைய மனசில் இப்போ ஓடும் எண்ணங்கள், இந்த டென்ஷன்லாம் மெதுவாக ஃப்ரீயாகி நீங்கள் உட்கார ஆரம்பிப்பீங்க. குழந்தையோட இருக்கீங்க பார்க்குற மாதிரி நீங்கள் தனியாக அப்புறம் கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். எங்கள் தன்னார்வல் தொண்டர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. இதற்கு அப்புறமாக ஒரு 15 நிமிஷம் உலகளாவிய தெய்வீகமானது என்னுடைய இதயத்திலும் இருக்கு, ஒளியாக இருக்குன்ற ஒரு எண்ணத்தோட ஒரு 15 நிமிஷம் உட்காரும். மொத்த பயிற்சி நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் நடக்கும். இது வரைக்கும் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி. நம்ம பயிற்சிக்கு போக போகிறோம். இந்த பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் நான் கேள்வி பதில் இருந்தால் நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.